Dear students, now we start genome sequencing and plant genome project. The whole complement of genes that determine all character of an organism is called as genome. Genome na nama? The total amount of genes that present in a cell or an organism that will determine the character of an organism is called as genome. Total amount of genes present in a cell or in an organism is called as genome. All you understand it? It may be either a nuclear genome or a mitochondrial genome or a plastic genome. Plants இருக்கிறதுனால DNA வந்து மைட்டோகாண்ட்ரியாலையும் ப்ரெசண்ட்டாக இருக்கும், பிளாஸ்டிட்லேயும் ப்ரெசண்ட்டாக இருக்கும், நியூக்ளியஸ்லேயும் ப்ரெசண்ட்டாக இருக்கும். The genome of many plants contain both functional and non-expressive DNA proteins. ஸோ அந்த டோட்டல் ஜீனோம் எடுத்துகிட்டோன்னு பார்த்தீங்கன்னா அதில் ஃபங்க்ஷனல் டிஎன்ஏவும் இருக்கும், நான் ஃபங்க்ஷனல் டிஎன்ஏவும் இருக்கும். The genome project refers to a project in which the whole genome of a plant is analyzed by using a sequence analysis and sequence homology with other plants. Okay, this projects it will be done by using the sequence analysis and sequence homology. So ரெண்டு அந்த சீக்வன்ஸுக்கு இடையில இருக்கிற டிஃப்ரென்சஸ் அண்ட் தென் அந்த சீக்வன்ஸுக்குள்ள சிமிலாரிட்டிஸ் இதை வச்சு தான் என்ன பண்ணுறாங்க இந்த ப்ராஜெக்டை ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பிளான்ட் ஜீனோம் ப்ராஜெக்டை வந்து உருவாக்குறாங்க. சச் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஹாவ் so far been undertaken in Chlamydomonas, algae, Arabidopsis thaliana, rice and maize. ஸோ இந்த ஜீனோம் ப்ராஜெக்ட்ஸ் எதுலலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்கேல, கிளாமிடோமோனாஸில், Arabidopsis thaliana பிளான்ட்டில், ரைஸில், மெய்ஸில். ஓகேவா? ஸோ இதில் கம்ப்ரைஸாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் ஜீன் ப்ரெசன்ட் இன் அன் ஆர்கானிசம் இஸ் கால்ட் அஸ் ஜீனோம். பிளான்ட்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா அது நியூக்ளியர் ஜீனோமாக இருக்கலாம், மைட்டோகாண்ட்ரியல் ஜீனோமாக இருக்கலாம், அல்லது குளோரோபிளாஸ்ட் ஜீனோமாக இருக்கலாம். அந்த டோட்டல் ஜீனோம்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனும் இருக்கும், நான் ஃபங்க்ஷனல் ப்ரோட்டீனும் இருக்கும். ஸோ இதெல்லாம் சேர்த்து அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே உள்ள ஹோமோலோகி சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் வச்சு தான் இந்த ப்ராஜெக்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அந்த ப்ராஜெக்டை வந்து இது வரைக்கும் எதுலலாம் பண்ணியிருக்காங்கன்னா கிளாமிடோமோனாஸில், அரபிடாப்சிஸில், ரைஸில், மெய்ஸில். The genome content of an organism is expressed in the term of number of base pairs. ஸோ இந்த கண்டென்ட் எப்படி சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் பேஸ் பேர்ஸில் சொல்கிறாங்க அல்லது சி வேல்யூவில் வந்து இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஜீனோமோட அந்த மொத்த அளவை எப்படி சொல்கிறாங்க, பேஸ் பேர்ஸில் சொல்கிறாங்க அல்லது சி வேல்யூவில் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க. The next heading is the evolutionary pattern accessed using a DNA. In recent years, the evolutionary relationship between the different plant taxa is accessed using a DNA content as well as the similarities and differences in the DNA sequences. So, the evolutionary ரிலேஷன்ஷிப்பை வந்து எப்படி பிளான்ட் டாக்ஸாக்கு இடையில ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்கன்னா டிஎன்ஏ கண்டென்ட்டை வச்சு தான், டிஎன்ஏ கண்டென்ட்டில் இருக்கிற சிமிலாரிட்டிஸையும் டிஃப்ரென்சஸையும் வச்சு தான் என்ன பண்ணுறாங்க எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. பேஸ்ட் ஆன் சச் அனாலிசிஸ் த டாக்ஸா அண்ட் த ரிலேஷன்ஷிப் ஆர் இண்டிகேட்டட் based on such analysis the taxa and the relationship are indicated in cladogram. Taxa means specific group ma. Okay, so evolutionary relationship வந்து DNA ஓட கண்டென்ட் வச்சு தான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் பிளான்ட் குரூப்ஸாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எப்படின்னா அந்த டிஎன்ஏ கண்டென்ட்டு தான். இதில் ஒரு ஆர்கானிசமில் இருக்க டிஎன்ஏ எப்படி இருக்குது, இன்னொரு ஆர்கானிசமில் இருக்க டிஎன்ஏ எப்படி இருக்குது, ரெண்டுக்கும் இடையில சிமிலாரிட்டிஸ் எப்படி இருக்குது, ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ டிஃப்ரென்சஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கிறதுனால ரெண்டையும் வேறு வேறு குரூப்பில் வைக்கிறோம். ஒரே மாதிரி டிஃப்ரென்சஸ் கம்மியாக இருக்கிறதுனால ரெண்டையும் ஒரே குரூப்பில் வைக்கிறோம். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் அந்த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு அந்த என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து கிளாடோகிராம் டயக்ராம் மூலமாக, கிளாடோகிராம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிரான்ச் ட்ரீ மாதிரி ஒரு டயக்ராம் மூலமாக அதுக்கு ரெண்டுக்கும் இடையில உள்ள ரிலேஷன்ஷிப்பை
அதை இண்டிகேட் பண்ணுறது தான் என்னது கிளாடோகிராம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, கிளாடோகிராம்னா டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் டிஃப்ரெண்ட் டாக்ஸாக தான் நம்ம என்ன சொல்லுவோம் கிளாடோகிராம், which will shows the genetic distance between the two taxas. ஸோ அந்த கிளாடோகிராம் எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ரெண்டு குரூப்புக்கு இடையில உள்ள ஜெனட்டிக் டிஸ்டன்ஸ் ஜீன் லெவலில் எவ்வளோ வேரி ஆகுது அப்படின்றத ஷோ பண்ணுறதா என்னது அந்த கிளாடோகிராம். It also shows antiquity and modernity of any taxon with respect to one another. ஸோ இது என்ன பண்ணுது ஆன்டிக்விட்டினா என்னது? ஸோ இந்த ஆர்கானிசம் இந்த பிளான்ட் வந்து ஓல்டன் பிளான்ட்டா ஏன்ஷியன் டேஸ்லேருந்தே இருந்ததா ஆன்டிக்விட்டி, ஆர் மாடர்னிட்டி இப்போ நியூவாக உருவானதா அப்படின்றதெல்லாம் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இது வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற இந்த எவல்யூஷனரி பேட்டர்ன் அக்சஸ்ட் யூஸிங் அ டிஎன்ஏ. ஸோ இதில் எவல்யூஷனரி பேட்டர்ன் அப்படின்னா அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பை வந்து நம்ம எப்படி ஃபைண்ட் பண்ணுறோன்னா ரெண்டு பிளான்ட் குரூப்புக்கு இடையில உள்ள சிமிலாரிட்டிஸ் டிஃப்ரென்சஸ் டிஎன்ஏ சீக்வன்ஸில் இருக்கிற சிமிலாரிட்டி டிஃப்ரென்சஸை வச்சு தான் நம்ம வந்து இது டிஃப்ரெண்ட் குரூப்ஸாக வந்து செப்பரேட் பண்ணுறோம். ஸோ இது என்ன டயக்ராமில் இண்டிகேட் நம்ம இதை எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா கிளாடோகிராம் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அந்த கிளாடோகிராம் தான் நம்மளுக்கு ரெண்டு ஸ்பீஷீஸுக்குள்ள ஜெனட்டிக் டிஸ்டன்சஸ் உள்ளது. ஸோ இது மூலமாக அந்த ஆர்கானிசம் வந்து முன்னாடியே தோன்றுனதா இல்லை இப்போ நியூவாக வந்ததா இதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ண முடியும். அடுத்து பார்கோடுனா உனக்கு தெரியும், நம்ம வந்து ஒரு சோப்போ இல்லை ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நம்ம வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து வாங்கினோன்னா அதில் பின்னாடி வந்து அந்த லைன்ஸாக இருக்கும் இல்லையா, அந்த லைன்ஸில் தான் நம்ம அந்த ப்ராடக்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸுமே இருக்கும். அதே மாதிரியே ஹியூமன்ஸோட ஜெனட்டிக் மேக்கப்புக்கும் பார்கோடிங் உருவாக்குறதா என்னது ஜெனட்டிக் டேர்ம் ரெஃபர்ஸ் டு அதுதான் பார்கோடிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, எப்படி சூப்பர் மார்க்கெட்டில் நம்ம வாங்கக்கூடிய பொருளுக்கு பார்கோடிங் இருக்கோ அதே மாதிரியே பிளான்ஸில் இருக்கிற ஜீனோமெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம்னு வச்சுக்குவேன். ஸோ இப்போ இது ஒரு பனானா பிளான்ட்டா, இதுக்கு என்னென்ன சீக்வன்ஸ் தான் இருக்கணும், இந்த டிஎன்ஏ சீக்வன்சஸ் தான் இருக்கணும், இதோட கேரக்டர்ஸ் இப்படி தான் இருக்கணும், எல்லாமே அந்த பார்கோடிங்ஸில் வந்து ப்ரெசென்ட் ஆகும். Barcoding in genetic term refers to the identity of the taxon based on its genetic makeup. Genetic makeup-na அதோட genes. In practice, it is an optical machine readable representation of data. So இது எப்படி இருக்கும், machine readable இருக்கும், which describes about the character of any plant or any object. ஸோ ஒரு பிளான்ட்டோட அல்லது ஒரு ஆப்ஜெக்டோட கேரக்டர் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பயன்படும்.